இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். மோஸ்ட் வெல்கம் டு கவர்ன் ஆஃப் தி டே. காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் தயவினாலே நாம் பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்கிறோம். We are in the entering the new month February 1st 2026 சண்டே. அது ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். ஆராதியுங்கள், துதியுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றியோடு காணிக்கை செலுத்துங்க. அவர் நிச்சயமாய் அவர் நல்லவர். ஆகவே உங்களை அரவணைத்து உங்களை காத்து நடத்துவார். இன்றைக்கான வசனத்தை நம்ம பார்ப்போமே. இயேசு சீஷர்களுக்கு இந்த கடைசி நாளை குறித்து போதித்து வருகிறார். அந்த கடைசி நாட்கள் பற்றி சொல்றதுக்கு முன்னே இந்த ஆலயம் அழிக்கப்படும் என்று சொல்றாரு. அப்புறம் கடைசி நாட்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்லி இருக்கும்போது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 13:5, மார்க் chapter 13 verse 5. And Jesus answering them began to say, Take it that no one deceive you. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி, ஏமாற்றாதபடி, வழி தப்பி போகாதபடி இருக்க நீங்க என்ன செய்ய? எச்சரிக்கையாயிருங்கள். எதற்காக இப்படி சொல்லுகிறார்? நான்காவது வசனத்தை பார்த்தீங்கன்னா verse 4, அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வினா, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து பேசுறப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, இது எப்ப நடக்கும், இதுக்கு என்ன அடையாளம் கேட்கிறாங்க. Tell us when will these things be and what will be a sign when all these things are about to be accomplished. இதெல்லாம் நிறைவேறதுக்கு ஏதாவது அடையாளம் கொடுங்களேன்னு கேட்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க, உங்களை யாரும் வஞ்சிக்காதபடி, ஏமாத்தாதபடி. காரணம், ஆண்டு அருமையானவர்களே, இயேசுடைய பெயர்ல சொல்லி இன்னைக்கு நிறைய ஏமாற்றுக்காரியர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். என் நாமத்தை தரித்து வந்து உங்களை வஞ்சிப்பார் என்று பின்னால் நம்ம பார்க்க போறோம். அதனால ஆண்டு சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஒருவரும் உங்களை வஞ்சிக்க கூடாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் ஏமாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏமாறக்கூடாது என்றால் நீ வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். வசனத்தை படித்து, அறிந்து, புரிந்து, தியானித்து அந்த வசனத்துக்குள்ளே பலப்பட்டிருக்கும் பொழுது யார் என்ன பேசினாலும் போதித்தாலும் வசனமானது உனக்கு தெளிவு கொடுக்கும். அல்லேலூயா. When you start to read and meditate and when you start to sing the word of God, dear brothers, anybody can talk anything, but the word of God will speak to you, enlighten you, empower you, dear brother and sister. ஆகவே வசனத்து மேலே கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்துட்டாரு, கடைசி நாட்களிலே வஞ்சிப்பார்கள். கூட இருக்கிற வஞ்சிப்பான், வேலை செய்யறவன் வஞ்சிப்பான், குடும்பத்தில் உள்ளவர்கள் வஞ்சிப்பார்கள், திருச்சபை மக்கள் வஞ்சிப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வஞ்சிக்காதபடி இருக்க கவனமாக இரு. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே, இதுவும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ ஜாக்கிரதையாரு, ஏமாந்து விடாத. அது கர்த்தருக்குள்ளே நாம் வளர்ந்து வாழ்ந்து அவருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆக நான் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை சோதித்து பாடுறான். கர்த்தருக்குள்ளே வளர்ந்திருக்கிறேனா? கர்த்தருக்குள்ளே வாழ்கிறேனா? அவனுடைய வசனத்தை அறிந்திருக்கிறேனா? அதை தியானிக்கிறேனா? அதை பின்பற்றுகிறேனா? அந்த வார்த்தைகளின் வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கிறதா என்றெல்லாம் நாம் சோதித்து பார்த்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்கள் வல்லமை கடந்து செல்லட்டும். அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், என் சகோதரனே, சகோதரியே, உங்களை கர்த்தருக்குள் வஞ்சித்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? Take care and God bless.